இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்ப்ளேல தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க் யூ. திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்றதுக்காக 12th நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே நல்லபடியா 12th நீங்க நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அதனால ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. முக்கியமா நாம போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसக்கு முக்கியத்துவம் கொடுங்க. as well as வந்து பாத்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் வீடியோஸும் நிறைய உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அதாவது 12th அப்புறம் என்ன படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ்லாம் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். அந்த வீடியோக்கும் நீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஸ்கூலோட வாட்ஸ்அப் குரூப்லாம் நீங்க இருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல நம்மளோட சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அதாவது நல்லா நீங்க கவனிங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெற்றோர்களே உஷார். அதாவது கல்வி உதவித்தொகை வந்துள்ளதாக கூறி தமிழகம் முழுவதும் +2 மாணவர்களின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு, ஓடிபி போன்றவற்றை கேட்டு பணத்தை மோசடி செய்ய கும்பல் ஒன்று முயற்சி செய்து வருவதாக புகார் வந்துள்ளது. உரிய விசாரணை நடத்தி மோசடியாளர்களை கைது செய்ய வேண்டும் என்று மாணவர்களின் பெற்றோர் வலியுறுத்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா நீங்க கவனிச்சுங்க. அதாவது +2 மாணவர்களின் பெற்றோரை செல்போனில் தொடர்பு கொண்டு வங்கி கணக்கு மற்றும் ஓடிபி, சரியா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை நாங்க வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரையும் அதே மாதிரி உங்க அக்கௌண்ட்டுக்கு இல்ல உங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஏமாத்துறதுக்கு நிறைய கால்ஸ் வந்து உங்களுக்கு மேபி வரலாம் இனிமேல். சரியா? அதனால அந்த மாதிரி கால்ஸ் வந்து வந்துச்சு அப்படின்னா தவிர்த்துருங்க. முக்கியமா எப்பயுமே ஓடிபி வந்து, அதாவது ஆர்பிஐ பேங்க்ல இருந்து கூட என்ன பாத்தீங்கன்னா ஓடிபி கேட்கவே மாட்டாங்க. சரியா? ஓடிபி அப்படிங்கிறது அபிஷியலா உங்களோட நம்பருக்கு வரக்கூடியது. அதை யாருக்குமே எப்பயுமே என்ன ஷேர் பண்ணாதீங்க. உங்களோட அமௌண்ட் வந்து மொத்தமா என்ன பாத்தீங்கன்னா காலி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா உங்க பேரண்ட்ஸுக்கு தயவுசெய்து சொல்லுங்க. ஏன்னா படிக்காத பேரண்ட்ஸ் வந்து யாராவது ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பயந்துடுறாங்க, உடனே ஓடிபியை சொல்லிடுறாங்க. சரியா? அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன்.